என்ன ஐயரே, பூஜையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? நீங்க வராம பூஜை ஆரம்பிக்க முடியுமா? அப்பனே பிள்ளையாரப்பா, உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்காப்பா? உன்னையே நம்பி இருக்க இந்த பிள்ளைய நீதாயா பாத்துக்கணும். இந்தாங்க ஐயரே. அம்மா, எப்பயும் போல உங்க குடும்பத்து பேர்ல தானே அர்ச்சனை? எப்பயும் என் குடும்பத்து மேல அர்ச்சனை பண்ணுவேன். இந்த தடவை சாமி பேருக்கு அர்ச்சனை பண்றேன். என்னங்கம்மா, எதுவும் நல்ல விஷயங்களா? உங்களுக்கே தெரியும், என் மூத்த பொண்ணு மல்லிகாவுக்கு ரொம்ப வருஷமா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் அமையல. நாயக்கண்டா கள்ளக்கானா, கள்ளக்கண்டா நாயக்கண்ணன்ற கதையா. வசதி அதிகமாக இருந்துச்சுன்னா பையன் குணம் சரியில்லை, குணம் நல்லா இருந்தா வசதி இல்லை அப்படின்னு பார்த்து 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 இப்போதான் எங்கள் வசதிக்கு ஏத்தாப்புல ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குது. அந்த குடும்பத்தில் என் பொண்ணு வாக்கப்படணும்னு தான் சாமி பேரில் அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன். அப்படிங்களாம்மா? சரிங்கம்மா. அப்படியே என் ரெண்டாவது பையன் பொறுப்பானவன், கை நிறைய சம்பாதிக்கிறான். அவனுக்கும் நல்ல வரதட்சணை போடுற நல்ல வசதியான குடும்பம் அமையணும்னு வேண்டிக்கங்க. அப்புறம் ரெண்டாவது பையன் செல்ல பிள்ளை வேற, கடைசி பையன்றனால ரொம்ப செல்லம் கொடுத்து குட்டி சவரா போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் படித்து முடிச்சுட்டு ஒரு பொறுப்பே இல்லாமல் ஊதாரி கணக்காக சுற்றிக்கிட்டு கிடக்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் என் நிரஞ்சனுன்னு சொல்லியும் அவனுக்கும் நல்ல வசதியான குடும்பத்துலேருந்து பொண்ணு கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க. சரிங்கம்மா. அப்புறம் என் வீணா போன புருஷன் தொட்டது தொலைங்கிறதில்ல, வச்சது வழங்குறதில்ல. காலம் முழுக்க இந்த ஆள் தொழில் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு என்னை ஓட்டாண்டி ஆக்கினது தான் மிச்சம். அந்த ஆளுக்கு இந்த வருஷமாவது ஒரு நல்ல புத்தி வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அழகு சுந்தரன்ற பேருக்கும் அர்ச்சனை பண்ணிருங்க. சரிங்கம்மா. ஓம் சுக்லாம்பரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசந்தம் மதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தே. ஓம் ஸ்ரீமுகாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் கபிலாய நமः. ஓம் கஜகந்தாக்காயே நமः. ஓம் தூமகீதாவே நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் ஹேரம்பாய நமः. ஓம் ஸ்ரீ மோகர் ஸ்ரீ மகா கணபதியே நமோ நமः. அப்பனே பிள்ளையாரப்பா, எனக்கு ஒன்றை விட்டா யாருப்பா இருக்கா? உன்னையே நம்பி இருக்க இந்த பிள்ளைக்கு நீதாயா உறுதுணையாக இருக்கணும். கல்யாணம் முடித்து இந்த ஊருக்கு வரும்போது வெறும் ஒரு பாயும் 2 தலைவாணியும் 2 தட்டு 2 டம்ளரோடு வந்தேன். எப்படியோ வாயை கட்டி வயிற்ற கட்டி உன் அருள் இருக்கிறதுனால முதல்ல ஒரு மாட்டு கொட்டாய்க்கு போய் வாழ்க்கையை ஆரம்பித்து இப்போ ஒரு எனக்குன்னு ஒரு வீட்டை கட்டி அதுலேயும் ஒரு 3 போசனை வாடகைக்கு விட்டு ஏதோ மன நிறைவாக இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் பசங்களும் எப்படியோ நல்லபடியாக வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்கணும். வீட்டுக்கு வர மருமவளுகளும் நல்ல வசதியானவர்களாகவும் வரதட்சணை போட்டுக்கிட்டு வரவங்களாக வரணும். வந்து வேலைக்கு போய் எல்லாரும் சம்பாரித்து காசை என் கையிலேயே கொடுக்கணும். நான் வீடு மேலே வீடு மாடி மேலே மாடின்னு கட்டி ஊர் முழுக்க வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கணும். அதுக்கு நீதான்பா எனக்கு அருள் புரியணும். இதை மட்டும் நீ எனக்கு செஞ்சிருப்பா. அப்புறம் உனக்கு மாதம் சூற தேங்காய் உடச்சி உனக்கு ஒரு சூடம் பற்ற வச்சிட்றேன். அம்மா இந்தாங்கம்மா, திருநீர் எடுத்துக்கோங்க. அப்பனே ஆண்டவா, நீதான்பா உறுதுணையாக பாதுகாப்பாக இருக்கணும். அப்பனே பிள்ளையாரப்பா, நல்லா இருப்பீங்கம்மா, எந்த குறையும் வராது. நகையரே 5 ரூபா இருக்கு, பார்த்து செலவு பண்ணுங்க. கொடுக்கறது 5 ரூபாவா? இதுல பார்த்து வேற செலவு பண்ணணுமா? ஏம்மா, மாசம் கோயிலுக்கு வரீங்க, தினமும் 5 ரூபா மட்டும் போடுறீங்க, எம்பிட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க? வீட்டு வாடகையிலே ஊருப்பட்ட பணம் வருது. ஒரு 100-200 போட்டா என்னம்மா? என்னது 100-200 போட்டா என்னவா? ஆத்தாடி ஆத்தா, இது நல்லா இருக்கே. அவன் 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். 5 ரூபா சொலையா போடுறேன். இதுலேயும் ஒரு மாதத்துக்கு 5 ரூபானா 2 மாதத்துக்கு 10 ரூபா, 3 மாதத்துக்கு 15 ரூபா, 4 மாதத்துக்கு 20 ரூபா. அம்மா போதும்மா, 5 மாசத்துக்கு 60 ரூபா வரைக்கும் நீ போயிருவோம்மா, விட்டுரு. உங்ககிட்ட கேட்டது என்னோட தப்பு. வீடு பெருசா இருக்கே, உங்க மனமும் பெருசா இருக்கும்னு நினைச்சேன், விட்டுருங்க. வீடு பெருசா இருக்குன்னா அதுக்கு செங்கல் மண்ணு என்ன அள்ளியா கொடுத்தாங்க? அம்புட்டுக்கும் துட்டு அள்ளி இறச்சி தான் ஒவ்வொன்றையும் கட்டியிருக்கேன். எனக்கு என்னமோ மேலே இருந்து கொட்டுற மாதிரியும் நான் அதை எடுத்து தானம் பண்ணுற மாதிரியும் ஒவ்வொன்றுக்கும் அம்புட்டு செலவு பண்ணி கட்டின வீடியா. 5 ரூபா போடுறதே பெருசு, இதில் 200 ரூபாவா வேணுமா? இந்த 5 ரூபாய்க்கு ஒரு காப்பி தண்ணி கூட வாங்க முடியாது. என்ன ஐயரே, வரட்டுங்களா? ஓ, வந்துடாத. என்ன போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அடுத்த மாசம் வாரேன். இதெல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. ஒரு 10 ரூபா 20 ரூபா போட்டா என்ன குறைஞ்சா போயிட போகுது?
வீட்டு வாடகையிலே அம்புட்டு பணம் வருது. இதுலயும் தண்ணிக்கு தனி காசு, கரண்ட் பில்லுக்கு தனி காசுன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் வட்டி மேல வட்டி போட்டு கறந்து வாங்குது. அப்படி இருந்தா யாருக்காவது 10 ரூபாய் இசுறுது? கஞ்சம் நான் கஞ்சம், உலக மகா கஞ்சம். இதுலயும் வேற 2 பயல்களை பெற்றிருக்கு. அந்த 2 பயல்களுக்கும் வீட்டுக்கு மருமக வந்தா வேலைக்கு தான் போகணுமோ, வீட்டுல இருக்க கூடாதான். இது லட்சணத்துக்கு எப்படி மருமக வந்து ஆட்டி வைக்க போதோ தெரியல. ஆனா இவன் புருஷங்காரன் சரியான சோப்புலாங்கி, ஒரு வேலைக்கும் துப்பு இல்லை. ஆனா கெட்டிக்கார ஆளம்மா, எப்படியோ கஷ்டப்பட்டு ஊதாரி புருஷனை வச்சுக்கிட்டு இத்தனை வீடை கட்டி வாடகைக்கு விட்டுருச்சு. நம்ம வீட்லயும் தான் நம்ம பொண்டாட்டி இருக்கிறா. நம்ம கொண்டு வர 10 ரூபா 20 ரூபாயும் பத்தலைன்னு தான் பஞ்சம் பாட்டு பாடுவா. ஆனா இங்க புருஷன் சம்பாதிச்சு கொடுக்காமையே ஒரு ஒத்த லேடியா வீடை வாசலை கட்டி பயல்களையும் படிக்க வச்சு இப்போ பிள்ளைக்கும் கட்டி கொடுக்க போகுதான். இது வல்லவா மனுஷி. எல்லா பாத்திரத்திலையும் ஒரு வெங்காயமும் இல்ல. காலையில எந்திரிச்சோன்னு எங்க தான் போய் தொலைஞ்சானே தெரியலையே. பசி உசுறு போகுதே. இதுலயும் ஒண்ணும் இல்லையே. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் எதுவும் வாங்கி வைக்க மாட்டா. ஐயோ, எதுக்கு தான் இந்த ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சிருக்கான்னு தெரியல. எதையும் வாங்கி வைக்க போறது இல்ல. அதுக்கு எதுக்கு இந்த வீணா போன ஃப்ரிட்ஜ்? இதுல வேற ஆக்கி வைக்கிற குழம்பெல்லாம் 3 நாளைக்கு 4 நாளைக்கு கெட்டு போகாம வச்சு சூடு பண்ணி சாப்பிடணும்னு வாங்கி வச்சிருக்கா. ஐயோ ஆண்டவனே, காலங்கத்திலேயே பசி உசுறு போகுது. கில்சர் பாமாயிடுச்சா என்னன்னு தெரியல. வயிறெல்லாம் எரியுது. என்னப்பா எலி பாத்திரத்தை உருட்டுதுன்னு பார்த்தா நீதான் பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்கியா? பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேற வேலை இல்ல பாரு. நானே வயிறு எரியுதுன்னு இருக்கேன். ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. அடி வாங்கிட்டு பாத்துக்க. ராத்திரியெல்லாம் ராவா குடிக்க வேண்டியது, காலையில வயிறு எரியுதுன்னு தயிரும் மோருன்னு அலைய வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? எவரு என் பொழப்ப பத்தி நீ பேசாத சரியா? நீ எல்லாம் வேலை வெட்டிக்கே போகாதவன். நீ எல்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. நான் வீட்டோட செல்ல பிள்ளை, அதனால வேலை வெட்டிக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு பதிலாக தான் பெரிய தடிமாடு வேலைக்கு போகுதுல்ல. ஆவண்டா என் பையன் இந்த குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேயறான். உனக்கு குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கறதுனால ஓடா தேயறான். இதுவே காசு கொடுக்கலன்னா காலையில வயிற்றுச்சல்ல இருக்கேன் கம்மு போடா. சரி தனியா குடி. பிள்ளைய பெத்து வைடினா தொல்லைய பெத்து விட்டுருக்கா. ஷோ வயிறறியுதே. சப்பா என்ன பனி அடிக்குது. மனுஷன் வாழ்றதா இல்ல சாவுறதானே தெரியல. இந்த அளவுக்கு பனி அடிக்குது. காலையில வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு குளிர் வாட்டி எடுக்குது. மதியான நேரம் மண்டையே பொழக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. ராத்திரி குளிர் அடிக்குது. ஒரு சில நேரம் மழை அடிக்குது. என்னடா வாழ்க்கை இது? சின்னவனே, இப்பதான் விடுஞ்சுதாடா. இந்த நேரத்துல உட்காந்து பல்ல விளக்கிட்டு இருக்க. எம்மா குளிர்மா, வெளியவே வர முடியல. உன்ன மாதிரி இருக்க பயல்களாம் குளிச்சு முடிச்சுப்புட்டு வேலை வெட்டின்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்பதான் எந்திரிச்சு பல்ல விளக்கிக்கிட்டு இருக்க. என்னவே நீ குத்தம் சொல்லாதம்மா. எங்க வீட்டுல மத்தவங்களாம்? அப்பா பாத்திரத்தை உலட்டிக்கிட்டு இருக்காரு, அண்ணன் கிளம்பிக்கிட்டு இருக்கான், அக்கா ட்ரீம்ல இருக்கு. மொத்தத்துல எவனும் வீட்டுல ஒரு வேலை வெட்டி பார்க்கல. சீக்கிரம் பல்ல விளக்கிட்டு வா, பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். பெரியவனே, மல்லிகா, ஏங்க